ஹாய் மேம், உங்க பேர்? என் பேர் பத்மஸ்ரீ. அமிர்தா. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன டாபிக்னா, முன்னாடிலாம் தீபாவளி கல்ச்சர் வந்து டோட்டலா வேறையா இருந்தது. முன்னாடிலாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம், அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பார்த்து இருந்தோம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதை பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. எதனால இந்த சேஞ்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ யாருமே பெருசா செலிப்ரேட் பண்றது இல்ல. ஆக்சுவலி முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் சோஷியல் மீடியா அவ்வளோலாம் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அதனால வந்து எல்லாமே நம்ம வந்து நாமளா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து முன்னாடி இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து அவ்வளோ இதுவாலாம் இல்லை. இப்போதான் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே கிடைக்குது. இப்போ பாத்தீங்கன்னாலே பாண்டி பஜார்லாம் வந்து முன்னாடி எல்லாம் அவ்வளோ இதுவா இருக்கும். இப்போ சென்னையே வந்து லைட்டிங்கோட அவ்வளோ இதுவா இருக்கும். ஆனா இப்போ வந்து ஃபுல்லாமே ஆன்லைனா மாறிட்டதுனால கொஞ்சம் ஷாப்பிங் கூட வீட்டை விட்டு வர மாட்டாங்க. அதான் எல்லாமே வீட்ல இருந்தே வந்து எல்லா ஆப்ஸ்லாம் மொபைல்லே எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிடுறதுனால அதே மாதிரி நமக்கு அந்த ஃபேமிலி கனெக்ஷனுமே இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ முன்னாடி மாதிரி இப்ப யாருமே அந்த பட்டாசு வெடிக்கிறதுல கூட இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க, போனே புடிச்சிட்டு இருக்காங்க. வீட்ல சண்டே அதுவும் ஒரு நாள் இருந்தா போதும் அப்படிதான் வந்து ஃபீல் ஆகுது தவிர வெளியே வந்து பட்டாசு வெடிக்கணும் அப்படியெல்லாம் யாருக்குமே அந்த ஃபேமிலி கனெக்ஷன்ன்றதே வந்து இதுவாயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து முன்னாடி மாதிரி ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் இல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்றீங்க. யா. தேங்க்யூ மேம்.